இப்போ உள்ளவங்களுக்கு அதுவும் படிச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு டைமே இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க கூட டைம் இல்லையா. அதனால என்ன தெரியுமா பண்றாங்க, வேலை பார்க்கும்போது கம்ப்யூட்டர்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேடுறாங்களா. அதனால அதிகமாக பாதிக்கப்படுறது லேடிஸ் தான் சார். இதை நான் சொல்லலை, ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல போய் பொண்ணு பார்க்காங்களாம். இன்னைக்கு இந்த எந்திரத்தனமான உலகத்துல கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல போய் மாப்பிள்ளைய பார்த்து கெட்டு குட்டிச்சோரா போறாங்க. அவன் என்ன தெரியுமா சார் எழுதி வச்சிருப்பான், அவன் பேர் எழுதி வச்சிருப்பான், நான் இவ்வளோ சம்பளம், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான் எழுதி வச்சிருப்பான். எவனாவது ஒருத்தன் இந்த தப்பு பண்றேன் நான் கெட்டவன் எழுதி வச்சிருப்பானா சார்? அதை விடுங்க சார், ரொம்ப ரொம்ப அடிப்படை விஷயம், பக்தி கூட எந்திரத்தனமா மாறி போயிடுச்சு சார். சார் எத்தனை பேர் இன்னைக்கு கோயில்ல போய் நிம்மதியா சாமி கும்பிடுறாங்க? யாருமே இல்லையே. உதாரணம் சொல்லிட்டா, சாத்தூர் டு கோவில்பட்டியில இடையில ஓடப்பட்டின்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயில என்ன தெரியுமா பண்றாங்க, ரோட்டோரமா அமைஞ்சிருக்கிறதுனால காசை விட்டு எறிகிறாங்களாம். என்னமோ பிள்ளையார் கந்து வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இவங்க கிட்ட காசை கேட்குற மாதிரி. ஏன் சார் ஒரு 5 நிமிஷம் வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு போகக்கூடாதா? அன்னைக்கு நிஜமாவே நடந்த சம்பவம் சார். ஒரு அம்மா 1 வயசு குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. வேன்ல போற ஒருத்தன் 5 ரூபா காசை அப்படியே விட்டெறிஞ்சான். அது அந்த குழந்தை மண்டையில பட்டுருச்சு சார். இப்படி விட்டெறிஞ்சதுனால லைட்டா பட்டுச்சு. அதுவே அவன் வீசி எறிஞ்சிருந்தா அந்த குழந்தை மண்டை உடஞ்சிருக்காதா சார்? அதுவாது பரவாயில்ல, சிலர் செல்லா காசை போட்டு பிள்ளையாரெல்லாம் மாட்டி விட்டுறான். ஐயா எல்லாரும் சொல்லுதாங்க, மைக்கு ஆன் பண்ண ஐயா. என்ன சொல்லுதாங்க, நம்ம நகரத்துல கிராமியத்தே காணும்னு. ஆனா நான் அதை சொல்ல வரலையா, எங்க கிராமத்திலே இப்ப கிராமியம் அழிஞ்சு போச்சியா. ஐயா அப்பமெல்லாம் கிராமம் எப்படிலாயா இருந்துச்சு, காலங்காத்தால கோழி கூவி எழுப்பி விடுமியா. கிராமத்துக்காரன் புல்றா மல்லு வேட்டியை தூக்கி மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா தூக்கி தோல்ல மம்முட்டியை தூக்கி போட்டுக்கிட்டு வேலைக்கு போவான் பாருங்க. ஆம்பளை பின்னாலே பொம்பளை நாத்து நட பேருவாளுயா. ஆனா இப்போ இருக்காங்களே, ஏ அப்பா ஃபர்ஸ்ட்லாம் டீ கடையில் உட்காந்த பாய் பெவுளிய காலையிலே ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துருதாம்யா. இங்கே மம்முட்டியை தூக்கி போட்டு போனவே இப்படி போயிட்டான். சரி அவனுவோல தான் விடுமுன்னு இந்த பொம்பளை புளியலுக்கு போனோம்னு வைங்கய்யா. இந்த என்னது எக்ஸ்போர்ட் கம்பெனியா அது வந்துச்சா ஐயா, பொம்பளை ஃபுல்லா அங்கே வேனில் போயிட்டாயா எக்ஸ்போர்ட் கம்பெனியில். இது எப்படி இருக்கு தெரியுமா, இந்த கார்பரேஷன் வண்டி வந்து நாயள்ளி போட்டு போமே அத மாதிரி அவனா வாரா அவனா போறா ஐயா. அப்போம்லாயா சிலம்பாட்டம்னு ஒன்று இருந்துச்சு, நல்லா சிலம்பாட்டம் நம்மால அடிப்பானே. ஏ அம்மா திருநெல்வேலிக்கா சும்மாவா, சிலம்பா அப்படியே கம்ப தூக்கிட்டு சுத்துவான் பாருங்க ஐயா, கீழே குனிஞ்சி வளைஞ்சி. அப்படியே உடம்புக்கு ஒரு தெம்பு, மனசுக்கு ஒரு நிம்மதி. நாங்கள் வாக்கிங்கும் போக மாட்டோம், சாக்கிங்கும் போக மாட்டோம். இதான் இப்படி போச்சுன்னா மாட்டில் சாணம் வரும்லாயா, சாணத்தெல்லாம் விவசாயம் பண்ண வயலில் போட்டு ஏ அப்பா விளைச்சல் வருமே மேனி போகுமியா. மேனினா 100 மூடை விளையுத இடத்துல 150 மூடை விளையுது. இப்போ கழுத கண்ட உடத்த போட்டு விளைச்சலை ஃபுல்லாக எடுத்து கட்டமண்ணா ஆக்கி போட்டு 100 மூடை விளையுத இடத்துல 30 மூடை தாமியா விளையுது. கிராமத்தில் பேர் வைப்பாங்க, என் தாத்தன் பேர் இல்லை உனக்கு குலதெய்வம் பேர் எடுபட்ட வேலை பேரெலாம் நல்லா சொல்லணும். முனியசாமி, என் முனியாண்டி, என் கருப்பசாமின்னு வச்சாவு. நம்மவே டவுனுக்கு படிக்க போனேன், 7 எழுத்து படிக்க 4 எழுத்துன்ட்டு போயிட்டான். போயிட்டு வந்த போய் வாரான், நான் பேரை மாற்றிட்டேன். என் பேர் முனியாண்டின்னு வச்சல, நான் முனீஷுன்னு மாற்றிட்டேன். அப்படின்னா முனியாண்டி போய் உள்ள உள்ளா முனீஷான், முனீஷ் வரேன் இந்த போயெல்லாம் மோனீஷு. இப்படியே போனோம்னு வைங்கய்யா, கடைசியில் கருப்பசாமி பைய கக்கூசுன்னு வச்சுக்கிடுவான், நம்ம பாண்டி பைய எல்லாம் பாலிஷுன்னு வச்சுட்டு போயிடுவான் ஐயா. என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளைய போய் லவ் பண்ணான். ஏலே மாப்பிள்ளை நான் போய் லவ் லெட்ரு கொடுத்து வரமுட்டு போனான். லவ் லெட்டரை கொடுத்துட்டான், பிரித்து படித்தா. அன்புள்ள காதலி வேலாயி, எடுபட்ட பேர வேலாயின்னு கூப்பிடாத. நம்ம போய் சும்மா இருப்பானா, பிற உன்னை வேலாயின்னு கூப்பிடாம வேலாயி நான் கூப்பிட அப்படின்ட்டான். இந்த வேலாய் இதெல்லாம் இப்படிலாம் கூப்பிடாத, என் பேர் இனிமே வே செயிலா வேவான். சரி கீழே படித்தா, நான் உன்னை காதலிக்க நீ என்னை காதலிக்க எல்லா கருமாந்திரத்தை எழுதிட்டு கடைசியில் இப்படிக்கு அன்பு காதல ஆசை மச்சான் கருத்த பாண்டின்னு எழுதுனான். கருத்த பாண்டி வருத்த பாண்டி தூரப்போட நாயை தூடு துப்பி காரி அனுப்பிட்டா. நம்மவே தான் சுவாத்தில் உப்பு போட்டு திங்களே ரோசம் இருக்காதா. மறுநாளும் லெட்டரை கொண்டே போனான். இப்பவும் லெட்டரை வாங்கி படின்னு லெட்டரை தூக்கி கொடுத்துட்டான்.
லெட்டரில் அப்படியே பிரித்து பார்க்கா அன்புள்ள வே ஏ அப்பா சந்தோஷம் வந்துட்டு நீ என்ன காதலிக்காவே நான் உன்னை காதலிக்கவே நீ சாப்பிட்டியாவே நைட்டு நல்லா தூங்குனியாவே இப்படி எழுதிட்டே போயிட்டான். கடைசியில் ஒன்று எழுதுனா இப்படிக்கு உன் அன்பு காதலன் பிளாக் பாண்டி அப்படின்னா ஒண்ணுமே புரியல பிள்ளைக்கு. என் மச்சான் இந்த பிளாக் பாண்டி யாரு அப்படின்னா அவன் சொன்னான் ஏ எவ்வளோ நான் தான் மச்சான் தான் உன் ஆசை மச்சான் தான் கருத்த பாண்டிய பிளாக்கு பாண்டின்னு மாத்திட்டோம்னா அவ என்ன சொல்றா தெரியுமா இந்த பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு வே பிளாக் பாண்டி என்ன பொருத்தம் ஐ லவ் யூ மச்சான் அப்படின்ட்டா. பேர புல்றா கிராமத்து பேர் எப்படி இருந்த பேர் இப்ப மாத்திட்டான் பாத்தீங்களா ஐயா. கிராமத்துல ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து நடக்கும் ஐயா. எம்மாங்கானோ ஆலமரத்து அடியில் அப்படியே கோயில் முன்னால நாட்டா மாட்டு வண்டியை கட்டிட்டு வருவாரு பாருங்க. நாட்டா அப்படி ராஜா கம்பீரமா வந்து உட்காருவாரு. எம்மாம்பரிய சண்டைனாலும் 1 மணி நேரத்துல தீர்ப்பு சொல்லிடுவாரியா. ஊருக்காரன் புல்றா மதிச்சு நடந்தான். ஆனா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா எல்லாம் கோட்டு கொண்டு போயிட்டாமியா. இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு சண்டை வந்துச்சு. அண்ணனும் தம்பியும் மாடுக்கு போட்டி போட்டாங்க. ஏலி மாடு எனக்கு தான் நம்ம அண்ணன் கரைஞ்சு இருப்பானா ஏலி மாடு எனக்கு தான்னா பார்த்தான் கேஸ் அங்கே கோட்டு கொண்டு போயிட்டான். கோட்டில் கேஸ் நடக்கு. அண்ணன் பின்னால் உள்ள 2 காலையும் மாடு எனக்கு தான் இழுக்க தம்பி பின்னால் உள்ள 2 காலையும் மாடு எனக்கு தான் பின்னாலே இழுத்தான் ஐயா. நான் வக்கீல சும்மா இருப்பாரா ஊடால வந்து பாலை மட்டும் நிதவும் காலையில் பீச்சிட்டு போயிருதாரியா. நாகரீகம் வளர்ந்துட்டு கிராமத்தை ஃபுல்லா இழந்துருவோம்யா. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய் தமிழா நீ பேசுறது தமிழா. ஐயா உலகத்தில் செம்மொழிகள் 6ங்கிறான். கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் சீனம் சமஸ்கிருதம் தமிழ் மொழி. இதுல கிரேக்க மொழி இன்னைக்கு கல்வெட்டுகளாக மட்டும்தான் இருக்குது. லத்தீன் மொழியை பார்த்தா குறியீடுகளாக மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வேதாகமத்தோட சரி எபிரேயம் முடிஞ்சது. கோயில்களில் அர்ச்சனை பாட்டு மூலமாக தான் காது குளிர காட்டுக்கிட்டு இருக்கோம் சமஸ்கிருதத்தை. ஆக மீதம் பேச்சு மொழியில் இருப்பது 2 சீனமும் தமிழும். இன்னைக்கு சீன மொழி அதிகமான பேர் பேசுறாங்கன்னா அது அந்த மொழி காரணமா இல்லையா மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அதனால அதை பேசுறான். இன்னொரு முக்கியமான காரணம் சீன மொழியில சித்திரை எழுத்து அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலான மக்களை போய் சென்றடையல. ஆக 130 கோடி பேர் பேசுகின்ற சீன மொழியை விட வெறும் 8 கோடி பேர் பேசுகின்ற தமிழ் மொழி தான் நண்பர்களே இன்றைக்கு உலகத்தின் மூலை முடுக்குகளிலும் உயர்த்தமாக இருக்கிறது. ஐயா உலகத்தில் பெரிய நீர்வீழ்ச்சின்னு கேட்டால் எதை சொல்லுவாங்க? நயகரா நீர்வீழ்ச்சி. அந்த நயகரா நீர்வீழ்ச்சியோட உச்சாணியில் எழுதியிருக்கிறான் அழகு தமிழ்ல வருக வருகன்னு எழுதியிருக்காங்க. வந்தாரை வரவேற்று வாழ வைக்கக்கூடிய பண்பை இந்த உலகத்துக்கு கொடுத்தவன் ஐயா தமிழன். அதனாலதான் ஐயா உலகமே அண்ணாந்து பார்க்குற அந்த இடத்துல எழுதி வச்சான் அழகு தமிழ்ல வருக வருகன்னு. எல்லா நாடுகளையும் அடக்கி ஆளுறான் அந்த அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாசாவுடைய விண்வெளி மையத்துடைய வாசல்ல எழுதியிருக்கிறான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு எழுதியிருக்காங்க. தமிழனை பார்த்து உலகமே கத்துக்கோ அப்படின்லையா சொல்லுது இந்த வாசகம். ஆனா இப்படி எல்லா நாட்டுக்காரங்களும் நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை அவன் தேவைக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இங்க தமிழ்நாட்டில் தாயா தமிழ் தெருவுல கிடக்குது.